பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 28 38 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனே அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றாள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேத பகுதியை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன வேத வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர் முற்றிலும் ஆளுகை செய்யும், அடியானை மறைத்து கொள்ளும், உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டிலே தேவதூதன் மரியாளுக்கு சொன்னதான அந்த வாழ்த்துதல், மரியாளை கொண்டு மரியாள் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரிக்கப் போகிற அந்த செய்தியை குறித்து தேவதூதன் சொல்லுகிற அந்த வசனங்களைத்தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். எல்லா வசனங்களையும் நாம் இப்பொழுது விளக்கி சொல்ல முடியாது. 4 முக்கியமான காரியங்களை நான் இந்த பகுதியிலிருந்து உங்களோடு கூட பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக வேதத்திலே நான் வாசிக்கும்போது லூக்கா 1:28 கிருபை பெற்றவளே வாழ்க, ரிஜாய்ஸ், ஹைலி ஃபேவர்ட் ஒன். அதை ஆங்கிலத்திலே நாம் இன்னொரு அர்த்தத்திலே சொல்லுவோமேயானால், பீஸ் பி வித் யூ, உன்னோடு கூட சமாதானம் இருப்பதாக. கிருபை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவருடைய கிருபையை தந்து இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த இதிலே கடைசியாக சொல்லப்பட்ட நாமம் சமாதான பிரபு. கிருபை பெற்றவளே வாழ்க நான் சொல்லும்போது சொன்னேன், அதற்கு இன்னொரு அர்த்தம் பீஸ் பி வித் யூ. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். உலக பிரகாரமான ஒரு சமாதானம் அல்ல, ஒரு உள்ளான ஒரு தெய்வீக சமாதானம். எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், பலகீனங்கள் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், கிருபை பெற்றவர்களே நீங்கள் வாழ்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். லூக்கா 2:14 வாசிக்கும்போது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து வாழ்த்தி சொல்லும்போது கூட, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம்.
யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த கிருபை பெற்றவளே வாழ்க அல்லது உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்கிற அந்த வாழ்த்து எல்லாருக்கும் உரியதல்ல. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது. ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே பிறந்திருக்க வேண்டும். மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தர விரும்புகிறார். எனவே இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்களே, ஆனால் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு இனம் புரியாத ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யும். இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறபடியினாலே சாட்சியாக சொல்லுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயத்திலே 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அந்த சமாதானத்தை குறித்து வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவராய் இயேசு அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக, பாடு மரணங்களுக்கு முன்பாக அவர் சொல்லும்போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அதைத்தான் நான் சொன்னேன், உலகம் தருகிற சமாதானம் அல்ல, தெய்வீக சமாதானம். அந்த தேவனிடத்தில் உள்ள சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களேயானால் இன்றைக்கு அவர்களுடைய புத்திரராக புத்திரியாக நீங்கள் மாற உங்களை ஒப்பு கொடுங்கள். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கலக்கத்தோடு பயத்தோடு வேதனையோடு என்ன செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு குழப்பத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தருவார். 119ஆம் சங்கீதத்திலே 165வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சமாதானத்தை நீங்கள் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறல் இல்லை. அவர்கள் இடற மாட்டார்கள், பதற மாட்டார்கள். விசுவாசி பதறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் அவனுக்கு ஒரு ஆழமான விசுவாசம். என்னுடைய சமாதான பிரபு எனக்கு அந்த சமாதானத்தை தருகிறார், நான் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏசாயா 48:18 வாசித்து பாருங்கள். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். சமாதானம் நதி போல பாய வேண்டும் என்றால் நம்முடைய நீதி ஓயாமல் அலைகளை அடித்து கொண்டிருக்கிற அந்த சமுத்திரத்தின் அலைகளைப் போல ஓயாமல் செயல்பட்டு கொண்டிருப்பது போல நம்முடைய நீதி மற்றவர்களுக்கு விளங்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சமாதானம், நதியை போன்ற ஒரு சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களானாலும் வேதம் சொல்கிறது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் உங்களை நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிகிற ஒரு நேரம் இது. நம்முடைய சமாதான குறைவுக்கு காரணம் யார்? சமாதான குறைவுக்கு நாமே காரணமாக இருக்கலாம், அல்லது வெளியிலிருந்து சமாதான குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நீதியைப் போல நதியைப் போல சமாதானத்தையும் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல நீதியையும் அவர் தருவதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கலங்க வேண்டியதில்லை, நீ பயப்பட வேண்டியதில்லை, நீ திகிலுக்கு தூரமாவா என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 14:17 வாசிக்கும்போது பாருங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. அந்த தெய்வீக சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? அந்த சந்தோஷத்தை நீங்கள் இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள். அது புசிப்பும் குடிப்பும் அந்த உலக பிரகாரமான காரியங்களினால் வருகிற சந்தோஷம் அல்ல, சமாதானம் அல்ல,
பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் போது உண்டாகிற ஒரு தெய்வீக சமாதானம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை அதிகமாக நீங்கள் நேசியுங்கள். வேதத்தினுடைய சத்தியத்திற்கு அதிகமாக கீழ்ப்படியுங்கள். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்படியானால் அன்றைக்கு அந்த மரியாளை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தது போல நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. கிருபை பெற்ற என்னுடைய மகனே, நீ வாழ்க, உன்னுடைய சமாதானம் நதியைப் போலவும் உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் காணப்படும். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் வாசித்த பகுதியிலே இன்னொரு முக்கியமான காரியம், அந்த தூதன் மரியாளோடு கூட சொன்னது, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தம். இது ஒரு பெரிய அஷ்யூரன்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு பெரிய நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே. எல்லா சூழ்நிலையிலும் லார்ட் இஸ் வித் யூ, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். லூக்கா 1:28 அந்த பகுதி வருகிறது. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கிருபை பெற்ற ஒரு மகனாக, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகளாக நீங்களும் நானும் ஜீவிப்போமேயானால் ஆண்டவர் நம்மை விட்டு ஒரு நாளும் அவர் விலகுவதில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய முடிவு பரியந்தம், அதாவது நம்முடைய மரண பரியந்தம், கர்த்தருடைய வருகை அல்லது நம்முடைய மரணம், இதில் எது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முந்தி சம்பவித்தாலும் அது வரைக்கும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாது அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். சில வசனங்களை உங்களுக்காக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி இருந்து கூட இருந்து வழி நடத்தினார் என்று பாருங்கள். ஆதியாகமம் 28:15 அவர் சொல்லுகிறார், யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருந்து, பாருங்கள் எவ்வளவு அருமையான வார்த்தைகள், நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கைவிடாத தேவன் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் கைவிடாத தேவன். நான் கலங்க வேண்டிய அவசியமில்லை. யாத்திராகமத்தில் 33ஆம் வசனம் 14-15 வாசித்து பார்ப்பீர்களேயானால் மோசையோடு கூட கர்த்தர் பேசுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீர். இந்த அர்ப்பணிப்பை ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். மனம் போன போக்கிலே வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் வழி நடத்துகிற பிரகாரமாய் வாழும்போது கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசையினுடைய பதிலை பாருங்கள். ஆண்டவரே, சரிதான், ஆனால் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் என்னை இந்த இடத்தை விட்டு அழைத்து கொண்டு போகாதிரு. அவரை முற்றிலும் சார்ந்த வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டார்கள். எங்கே கூடாரம் போட வேண்டும், எப்பொழுது புறப்பட வேண்டும், எல்லாம் கர்த்தருடைய சமூகம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தினது. இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அர்ப்பணிப்பு உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்குமேயானால் கர்த்தர் உன்னோடு கூட கடைசி பரியந்தம் அவர் இருந்து அவர் உன்னை வழி நடத்துவார். உபாகமம் 20ஆம் அத்தியாயத்தில் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய போகையில் நீ குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு அஷ்யூரன்ஸ். அந்த சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இல்லாத போது, குதிரைகள் போன்ற எதிர்மறையான சூழ்நிலைகள், பெரிய குதிரைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, பெரிய ரதங்கள் நமக்கு எதிராக எழும்பி நின்றாலும் நீ பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால், அன்றைக்கு மரியாளோடு கூட சொன்ன தூதன் அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருப்பேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 12வது வசனத்தில் கிதியோன் பயந்து நிற்கிறான். ஒரு சிறு கூட்டம் மீதியானியர் திரள் மணலத்தடியாய் எதிர்க்க வருகிறார்கள். பயந்து நிற்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் கிதியோனோடு கூட சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே,
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 6:16 வரும்போது நான் திரும்பவும் சொல்றார், திரும்பவும் கிதியோன் தயங்கினாலும் ஆண்டவர் கிதியோனை கைவிடவில்லை. கிதியோன் மேல் இரக்கம் உள்ளவராய், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இரக்கம் உள்ளவராய், நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஒரு மனுஷனை நீ முறியடிப்பது போல இந்த திரள் கூட்டம் மீதியானியரை முறியடிப்பாய். எனவே திரள் கூட்டம் ஜனங்கள் நமக்கு எதிராக கிரியை செய்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 10:7 சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து, சவுல் நன்றாக இருந்த காலத்திலே, ஆவியானவராலே நடத்தப்பட்ட காலத்திலே சொல்லப்பட்ட காரியம். அவர் சொல்லுகிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் இது ஒரு பெர்மனண்ட் காரியம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. சவுளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், கர்த்தருடைய சத்தத்திற்கு சவுல் கீழ்ப்படிந்த வரைக்கும் தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன போது தேவனுடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது. அந்த இடத்துல ஒரு பொல்லாத ஆவி வந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் எழுதி வைத்து கொண்டு நம்முடைய ஜீவியம் தாறுமாறாக இருந்தால், கர்த்தருக்கு பிரியம் இல்லாதிருந்தால், கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் இருக்க மாட்டார். அவர் பாவத்தை காண மாட்டாத சுத்த கண்ணன், பரிசுத்த தேவன் அவர். அந்த பரிசுத்தத்தில் நம்ம நிற்கும் போதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஏசாயா 43 முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேலில் பற்றாது. எப்போ நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தா இந்த எல்லா வாக்கு தத்தங்களையும் சுதந்திரிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்முடன் கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். தானியேலின் புத்தகத்தில் 3 23 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையிலே 10 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையிலே தூக்கி போடப்படுகிறார்கள். தூக்கி கொண்டு வந்தவர்கள் அந்த அக்கினியின் ஜுவாலையை தாங்க முடியாமல் அவர்கள் மரித்து போகிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வாலிபர்களாய் இருந்தபடியினாலே அங்கே கர்த்தர் அவர்களோடு கூட அந்த அக்கினியிலே உலாவினார். அதைத்தான் ஏசாயா 43 அந்த முதல் 2 வசனங்களை நாம் வாசித்தோம். நீ அக்கினியில் நடந்தாலும், நீ தண்ணீரில் கடந்து போனாலும், எங்கு சென்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே கலங்க வேண்டிய அவசியமில்லை சகோதரா, கலங்க வேண்டிய அவசியமில்லை சகோதரி. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கடைசி பரியந்தம் அவர் நம்மை வழி நடத்துவார். மத்தேயு 28:30 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஒரு தடவை இதை குறித்து பிரசங்கிக்கும் போது இந்த வார்த்தையை கேட்ட போதே ஒருவர் இடறிவிட்டார். அப்படி அல்ல, இது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லுவது போதகருடைய கடமை மாத்திரமல்ல, நம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. தொடர்ந்து வாசிக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து அவர் வழி நடத்துகிறார். இப்பொழுது அந்த லூக்கா 1 வருவோம். 3வது பகுதி. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ரோமர் 8:31 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அர்த்தம் என்னவென்றால் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்கிறார், வழக்காடுகிறார், பரிந்து பேசுகிறார்,
நமக்கு முன்னே கடந்து போகிறார். முன்னையும் காக்கிறார், பின்னையும் காக்கிறார், சுற்றியும் காக்கிறார். ஆனால் நிபந்தனை என்ன? நாம் அவர்களுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். சவுலுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள். சாமுவேல் ஒரு காலத்தில் சொன்னார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. ஆனால் நிரந்தரமாக இருக்கவில்லை. அதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, அதற்கு காரணம் சவுல். எனவே நம்மை விட்டு கர்த்தர் விலகி போவதற்கு கர்த்தர் காரணம் அல்ல, நாமே தான் காரணம். நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக அந்த லூக்கா புத்தகத்திலே முதல் அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறது, டு நாட் பயப்படாதே மரியாளே, நீ பயப்படாதே. டு நாட் பி அஃப்ரேட் ஆர் ஃபியர் நாட், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். யூ ஹவ் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட். இது லூக்கா 1:30 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. வேதத்திலே 366 தடவை பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாதே எடுத்துக்கொண்டாலும் 366 நாட்களும் அது நமக்கு ஒரு மல்டி விட்டமின் டானிக்கை போல அந்த வசனங்களை நினைவு கூர்ந்து பயம் வரும்போது நாம் விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஜான் வெஸ்லி என்கிறதான பரிசுத்தவானை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்கள். அவர் சொல்கிறார், ஃபியர் என்னுடைய கதவை வந்து தட்டும்போது என்னுடைய ஃபெய்த்தை நான் ஓப்பன் பண்ணுவேன். கதவை ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லலை, ஃபியர் என்னுடைய அந்த பயம் என்னுடைய இருதயத்தின் கதவை வந்து தட்டும்போது நான் என்னுடைய விசுவாசத்தின் கதவை நான் திறக்க ஆரம்பிப்பேன். அப்படிப்பட்ட கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே காண வேண்டும். உலக தலைவர்களுடைய வாழ்க்கையிலே அது இருந்ததில்லை. பேர் பெற்றவர்கள், புகழோடு பறந்தவர்கள், சர்வாதிகாரியாய் வாழ்ந்தவர்கள். ஒரு கம்யூனிச சர்வாதிகாரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருக்கு 8 படுக்கை அறைகள் இருந்தன. ஏன் 8 படுக்கை அறைகள்? ஒவ்வொரு நாளும் மரண பயத்தோடு கூட வாழ்ந்தார். யார் நம்மை சுட்டு கொண்டு விடுவார்களோ என்று. எனவே கடைசி வரை அவர் எந்த பெட்ரூமில் தூங்குவார் என்று யாருக்கும் தெரியாது. கடைசியில் அவருடைய முடிவை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் தற்கொலை செய்து மரித்தார் என்று சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பயமே இல்லை. ஏன் பயமே இல்லை? நான் மரித்தாலும் அடுத்த வினாடி என்னுடைய தேவனோடு கூட இருப்பேன் என்கிற அந்த ஒரு நிச்சயம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரேயானால் நமக்கு ஒரு நாளும் பயம் இருக்காது. அந்த மரண இக்கட்டு போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். யாத்ராகமம் 14ஆம் அத்தியாயத்திலே 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பயம் அல்லது மரண பயம், அதுதான் எகிப்தியன். இதுவரைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை குறிந்த பயம், அதுதான் அந்த எகிப்தியன். என்ன நடக்குமோ என்று தத்தளித்து கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயம், அதுதான் எகிப்தியன். செங்கடலுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார்கள். முன்னாலே செங்கடல், சுற்றி வனாந்தரம், பின்னாலே அந்த எகிப்தியருடைய பார்வோனுடைய சேனை. எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலையில தான் மோசே இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களேயானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தண்ணீரிலே மூழ்கி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு பரிசுத்த ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதிருந்தால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்கள் கண்ட எகிப்தியர்களை இனி உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பதில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று நம்ம முதல்ல வாசித்தோம். யோவான் 14ஆம் அத்தியாயத்தில். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6ஆம் அத்தியாயம் 23வது வசனத்தில் அங்கே பாருங்க, அந்த கிதியோனோடு கூட ஆண்டவர் கிதியோன் கூட சொல்லும்போது, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். நாம் சாவதில்லை. நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையிலே சாவதில்லை. எப்படி சாவதில்லை என்றால், அவனுக்கு 2ஆம் மரணம் இல்லை. அவன் நித்திய நரக ஆக்கினைக்கு நேராக செல்வதில்லை.
ஆண்டவர் சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரிந்தாலும் பிரிந்த அடுத்த சனமே நம்முடைய ஆத்துமா பரதீசிற்கு செல்லுகிறது, பிறகு அது பரலோகத்திற்கு செல்லுகிறது. நாம் சாவதில்லை. பயப்பட வேண்டாம். நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அத்தியாயம் 13-14 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு கொடுப்பதுனால, நம்முடைய நேரத்தை கொடுப்பதுனால, நம்முடைய தசமபாகங்கள் காணிக்கையை கொடுப்பதுனால நாம் பாதிக்கப்படுவோம் என்று நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. சாரி பார்த்து விதவையை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. அவ என்ன சொல்றா, என்கிட்ட கலையத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, பானையில கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் விறகு பொறுக்கி அதுல ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு விட்டு நானும் என் மகனும் சாக போகிறோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது எலியா சொல்கிறார், முதல்ல ஒரு அடையை சுட்டு எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். அந்த கான்வர்சேஷன்ல தான், அந்த பேச்சில் தான் அவர் எலியா சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. ஆனாலும் முதலில், அந்த 2 வார்த்தையும் நீங்க நன்றாக கேளுங்கள். நான் உங்களுடைய பைபிளில் நன்றாக அண்டர்லைன் பண்ணுவீங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற அனுபவம். உங்களுடைய சம்பாத்தியத்தில் தசம பாகங்கள், காணிக்கைகள், அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. பரிசுத்தமானதை விழுங்குவது நமக்கு கண்ணியாக இருக்கும். கலாத்தியர் 6ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கும் போது, போதிக்கப்படுகிறவர்கள் போஷிக்கப்பட வேண்டும், எனவே நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் அதை இன்றைக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் அது ஒழுங்காக இல்லை என்றால் அதை புதுப்பித்து கொண்டு அதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார், பயப்படாதே, நீ முதல்ல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. சிறிய அடையை தான் கேட்கிறார். ஆண்டவர் கொடுத்ததுல 10ல் 1 கேட்கிறார். 10ஐயும் அவர் கேட்கவில்லை. அது சிறிய அடை தான். அதுதான் எலியா சொல்றாரு, ஒரு சிறிய அடையை என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தருக்குரியதை நம்முடைய சேலரி வாங்கின உடனே அதை எடுத்து கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு மீதி உள்ள பணத்தை உங்களுக்காக செலவழியுங்கள். உங்களுடைய பானையில மாவு செலவழிந்து போவதில்லை, உங்களுடைய கலையத்தில் எண்ணெய் தீர்ந்து போவதில்லை. இதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்து சாட்சியாக உங்களோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறோம். அது ஒரு நாளும் வற்றாத நீரூற்றை போல ஆண்டவர் உங்களை போஷிப்பார், உங்களை உடுத்துவிப்பார், உங்களை நடத்துவார். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், அப்பொழுது ஒரு பஞ்ச காலம். அந்த காலத்தில் தான் எலியா சொல்றார், 7 வருடங்கள் மழை பெய்யவில்லை. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை, கலையத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் சொல்கிறார். மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் பல பிள்ளைகளோடு நீங்கள் பிறந்திருக்கலாம். நன்றாக தெரியும், கர்த்தரை சேவிக்கிறவர்கள், உண்மையாய் உத்தமமாய் ஜீவிக்கிறவர்கள், கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள் கடன் வாங்க மாட்டார்கள், கடன் கொடுப்பார்கள், ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். அவர்களுடைய கைகள் ஒரு நாளும் உலர்ந்து போவதில்லை. அதான் பானையில மாவு தீர்ந்து போவதில்லை, கலையத்தில் எண்ணெயும் போவதில்லை. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அத்தியாயத்தில் 48 50 வரை வாசித்து பாருங்க. அங்க சீசர்கள் பெரும் புயல் காணப்படுகிறது, கடலிலே எதிர்காற்று வீசி கொண்டிருக்கிறது, அவர்களால் படகை நடத்தி செல்ல முடியாமல் வருத்தப்படுகிறார்கள். அப்பொழுது இயேசு கடல் மேல் நடந்து வருகிறவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்ட உடனே இவர்களுடைய கலக்கம் இன்னும் அதிகமானது. அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டி அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். எனவே நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. 4வதாக அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4வது பகுதியை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள். லூக்கா 1:37 வாசிக்கிறோம். நெப்போலியன் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் சொன்னான், இம்பாசிபிள் என்கிற வார்த்தை என்னுடைய டிக்ஷனரியில் இல்லை என்றார்.
ஆனால் அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. ஏனென்றால் கர்த்தரை சார்ந்திருக்கல. ஆனால் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு முடியாதது என்பது இல்லை என்பதை வேதம் சொல்கிறது. பாருங்க, மத்தேயு 19:26 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக கடினமான காரியம், ஒட்டகம் கூட ஊசியின் துவாரம் வழியாக நுழைந்து விடலாம் என்று சொன்னபோது சீசர்கள் கேட்கிறார்கள், அப்பொழுது யார்தான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும் என்ற போது கர்த்தருடைய பதில் என்ன தெரியுமா? மனுஷரால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மத்தேயு 28:18 வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், எனக்கு இந்த உலகத்திலே சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தகப்பனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது உண்மையானால் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய நாமத்தினால அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். மத்தேயு 7:9-11 வரை வாசித்து பாருங்கள். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ? உலக பிரகாரமான பெற்றோர்கள் கூட அப்படி செய்ய மாட்டார்களே. பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தராமல் இருப்பது எப்படி? நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரிடத்துல கூடாதது ஒன்றுமில்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பல ஆண்டுகளாக பரிசுத்த ஆவிக்காக நான் வாஞ்சிக்கிறேன், இதுவரை கிடைக்கவில்லை என்றால், தாகம் உள்ளவர் மேல் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். வனாந்திரத்தில் அவர் ஆறுகளை தோன்ற பண்ணுகிறார். வனாந்திரத்தை அவர் வயல்வெளியாய் மாற்றுகிறார். லூக்கா 18 ஒரு விதவையை குறித்து வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதர்களை மதியாததுமான ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்துல ஒரு விதவை நியாயம் கேட்க போகிறான். நியாயம் கிடைக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து போகும்போது அவன் சொல்லுகிறான், இவள் வந்து என்னை அதிக ஓத்திரம் பண்ணாதபடி நான் இவளுக்கு நீதி செய்வேன் என்கிற ஓமையை சொல்லுகிறார். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே அப்படி செய்வாரே ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் தருவார். தாமதிக்கலாம், ஆனால் அது ஒரு நாளும் இல்லை என்று வராது. பிலிப்பியர் 4:13 பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். முடியாதுங்கிற வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து அகற்றுவோம். ஆண்டவரால் எனக்கு எல்லாம் செய்ய முடியும், கர்த்தருடைய பலத்தினால ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என்று சொன்ன தாவீதின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 22:14 யெகோவா ஈரே என்று சொல்லுகிறார். அங்கே ஆபிரகாம் பலியிடுகிற நேரம் மகன் மேலே கத்தியை ஓங்கியாச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையாண்டான் மேலே கையை போடாது என்று சொல்லி கை நிறுத்திவிட்டு கண்களை திருப்பி பார்க்கும்போது அங்கே புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்க கண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏற்ற வேளையிலே சகாயம் பண்ணுகிற ஆண்டவர். எனவே 4 காரியங்களை குறித்து இந்த நாளிலே தியானித்தோம். கிருபை பெற்றவர்களே வாழ்க. கிருபை கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். மரியாளே, நீ பயப்படாதே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அதற்கு தகுதி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். கேட்ட வசனத்தின்படி நாம் அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்துல வாஞ்சிப்போம், கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அந்த கிருபையை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த வாக்கு தத்தங்களை, அந்த நிச்சயமான அந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவாராக. தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.